இப்பல்லாம் ஒர்க் அவுட் பண்ணலன்னா டே இப்படிதான் ஸ்லோவா போகுது. அதுக்குன்னு நம்ம எல்லா நாளும் ஒர்க் அவுட் பண்ண முடியாது. ரெஸ்ட் டேஸ் ரொம்ப முக்கியம் தான். டிசிப்ளினே இல்லாத வாழ்க்கையில டிசிப்ளின் எப்படி எடுத்துட்டு பார்க்கறதுல இது டே 30. இன்னைக்கு நிறைய வேலை இருந்தது. ரெஸ்ட் டேனால அதெல்லாம் பண்ணிட்டே இருந்தேன். பட் இந்த பதிவுல நான் எப்படி டயட்டை மெயின்டைன் பண்றேன் அண்ட் எப்படி என் ஒர்க்ஸையும் மேனேஜ் பண்றேன் ஒரு ரெஸ்ட் டேலன்றதை உங்களுக்கு காட்டுறேன். இன்னைக்கு ரெஸ்ட் டேன்றதுனால ஜிம் டைமை யூட்டிலைஸ் பண்ணி நான் பார்பர் ஷாப்புக்கு ஒரு நல்ல ஹேர் கட்டுக்காக போயிருந்தேன். ஹேர் கட் முடிச்சுட்டு வீட்டுக்கு வந்து என்னோட அடுத்த வேலைகளை பார்க்க ஆரம்பிச்சேன். அடுத்த வாரம் ஒரு ஸ்பெஷல் டே வருது. அதுக்காக சின்ன சின்ன பர்ச்சேசஸ்லாம் பண்ண வேண்டியது. அந்த வேலையை சுத்திக்கிட்டு இருந்தேன். எல்லாமே காட்ட முடியலனாலும் நான் என்னென்ன சாப்பிட்டுன்றதை நீங்க பார்ப்பீங்க. இது ஒரு ஏர் ஃப்ரைல பண்ண சிக்கன். பயங்கரமா இருந்தது. அந்த ரெசிபியை கண்டுபிடிச்ச என் ஒய்ஃபுக்கு ரொம்ப தேங்க்ஸ். சாப்பிட்டுட்டு கொஞ்சம் ஸ்வீட் கிரேவிங்கா இருந்ததுன்னு சொல்லி ஐஸ்கிரீம் ஆர்டர் பண்ணியிருந்தேன். இது 0 சுகர் ஐஸ்கிரீம் தான் சொல்லிட்டு நான் சாப்பிட்டேன். பட் அது என்னை இன்னுமே சுகருக்கு தான் தூண்டுச்சு. அதனால என் ஒர்க் பார்த்துட்டு நான் ஆப்பிள் சாப்பிட்டேன். இந்த சுகர் கிரேவிங்ஸ் வந்தாலே பிரச்சனை தாங்க. அதுவும் என்ன மாதிரி ஒரு ஈட்டிங் டிசார்டர் இருக்கிற பையனுக்கு கொஞ்சம் கஷ்டம் தான். அதனால தான் ஆப்பிள் சாப்பிட்டுக்கிட்டே என் ஒர்க் பண்ணேன். நைட்டுக்கு ராமன் ஆர்டர் பண்ணியிருந்தேன். அதையுமே சாப்பிட்டு நாளைக்கு காலையில ஒரு ரைடு போலான்னு முடிவு பண்ணியிருக்கோம். அதுக்கான ப்ரிப்பரேஷன்லாம் பண்ணிட்டு என் டேயை முடிச்சுக்கிட்டேன். நாளை சந்திப்போம்.